ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸோட சீரியஸில் கொண்டக்கடலை வச்சு ஒரு சூப்பரான பிரியாணி பண்ண போகிறோம். டேஸ்ட்டு சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருக்குது. ஸோ வாங்க எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அன்னாச்சி பூ, பட்டை, கொஞ்சமாக சோம்பு, கிராம்பு ஒரு 4-5, பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் ஒரு 2, வெங்காயம். நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கிடலாம். இதோடவே 1.5 சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ஈக்குவல் குவான்டிட்டி தான் தக்காளி வெங்காயம் சேர்த்துட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு, ஒரு கொத்து புதினா இலை, ஒரு கொத்து மல்லி இலை, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொண்டக்கடலை ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேக வைக்க வேண்டாம். நான் இதை யூஸ்வலாக 6 விசில் விட்டுறேன்னா, இப்போ நான் ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட தயிர், கொஞ்சம் ஃப்ரெஷ் தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். தயிர் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு கொதிக்கும்பொழுது ஆல்ரெடி ஊற வச்சு 1/2 அன் ஹவர் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க ரைஸை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்சி வச்ச கரம் மசாலா ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதை ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பீடாக வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான கொண்டக்கடலை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாய்.